இங்கே மாணவர் சமூகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே இளைய சமூகம் அமர்ந்திருக்கிறது. இந்த இளைய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு பதவிகளிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர வரலாற்றுக்காரன். ரயில்வே துறையில் தொடங்கி அஞ்சல் துறையில் இருந்து, என்எல்சியில் இருந்து, திருச்சி பெல்லில் இருந்து, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை இருந்து, சென்னை விமான நிலையத்திலிருந்து, சென்னை ஹார்பரில் இருந்து, சென்னை பெரம்பூர் ரயில்பேட்டை தொழிற்சாலை என்று எல்லா இடங்களிலும் ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், இந்த இடங்களில் என்ன கல்வி தகுதி வேணும், அத்தனை கல்வி தகுதிகளையும் பெற்றுள்ள என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் 1 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்திருக்கிறார். இரவு காத்த புலி போல் அந்த தகுதியும் திறமையுள்ள இந்த மண்ணின் மக்களை அந்த வேலைக்கு எடு என்று போராடுகிற ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள் பேசிவிட்டு கடந்து செல்கிறார்கள். வடவர்கள் வருகின்ற போது பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை முற்றுகையிட்டு போராடுவதாக இருந்தாலும், சென்னை ரயில்வே ஜிஎம் அலுவலகத்தை இழுத்து பூட்டி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இனி சென்னையில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கும், திருச்சியில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கும், மதுரையிலும் சேலத்திலும் மாவட்ட அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட என் உள்ளூர் தமிழர்களை எடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு ஏற்படுத்தி என்று நிர்பந்தித்து அதை சட்டமாக்கிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.